வணக்கம் மக்களே! நான் தான் உங்க ஆர்ஜே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஆர்ஜே இன்ஃபோ பாக்ஸ் சேனல்ல பார்க்க போற தகவல், HDFC பேங்க்ல இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் பார்க்க போறோம். இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் இந்த பிப்ரவரி மாதம் ரிவைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ என்னையிலேருந்து நமக்கு புது இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது அண்ட் என்னென்ன டென்யூருக்கு என்னென்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க, நம்ம டெபாசிட் பண்ணுற பணத்துக்கு எவ்வளவு வட்டி கிடைக்கும், இந்த மாதிரியான எல்லா தகவல்களையும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ நிச்சயமாக இந்த தகவலாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படின்னாலே ஒன் ஆஃப் த ட்ரெடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ நம்ம ஒரு பணம் நம்மக்கிட்ட லம்சமாக இருக்குன்னா அதை டெபாசிட் பண்ணி அதுலேருந்து நிரந்தர வருமானம் பெறுறதுக்கு, குறிப்பாக சீனியர் சிட்டிசன்ஸ்லேருந்து நார்மலாக எல்லாருமே ஒரு வருமானம் வரணும்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டு போகிற ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட்டாக இருக்கும். ஸோ எந்தெந்த பேங்க்கில் என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோன்னா எங்கே அதிகமான வட்டி நமக்கு கிடைக்குது அப்படின்றது தெரியும். அண்ட் எந்த டென்யூருக்கு அதிகமான வட்டி கிடைக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாலும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி டெபாசிட் பண்ணுறப்ப கூடுதல் வட்டி நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா மணி ரிலேட்டடான இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ், கோல்டு சேவிங் ஐடியாஸ், கோல்ட் ஷீட் ஸ்கீம் பற்றின டீட்டெயில்ஸ் அண்ட் பேங்க்கில் இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட், ஸ்பெஷல் எஃப்டிஸ்க்கான லேட்டஸ்ட் அப்டேட்ஸ், போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற நிறைய சேவிங் ஸ்கீம் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ், இதெல்லாமும் தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ் எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் பார்க்கறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் நான் போடுற வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனில் சேரும். ஸோ இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம HDFC பேங்க்கில் இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கான வட்டி விகிதங்கள் பார்க்க போகிறோம். அண்ட் டெபாசிட் பண்ணுற பணத்துக்கு எவ்வளோ வட்டி கிடைக்குன்றதுக்கான கால்குலேஷனும் நம்ம பார்க்க போகிறோம். இதில் சொல்லியிருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் நமக்கு என்னையிலேருந்து எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9th February 2024, அதாவது இன்னையிலேருந்து நமக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் பொருந்தும். அண்ட் நீங்கள் HDFC பேங்க்கில் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான கீ ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். HDFC பேங்க் பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த லீடிங் ப்ரைவேட் செக்டார் பேங்க். ஸோ டெபாசிட் பீரியட், அதாவது நம்மளோட டென்யூர்ஸ் பார்த்திங்கன்னா 7 நாள்லேருந்து 10 வருஷம் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. நம்மளோட கோல்க்கு ஏற்ற மாதிரி டென்யூரை சூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எந்த டென்யூருக்கு அதிகமான வட்டி கிடைக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரியும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட கோல் அண்ட் அதிகமான இன்ட்ரெஸ்ட் எதில் இருக்குது அப்படிங்கிறத சூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட டென்யூரை பிக் பண்ண முடியும். அண்ட் டெபாசிட் டைப் பார்த்திங்கன்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு. உங்ககிட்ட லம்சம் அமௌண்ட் இருக்குது அப்படின்னா ஒரு முறை நம்ம பணத்தை செலுத்திட்டு அதுலேருந்து வட்டியை வருமானமாக பெறலாம். அண்ட் எஃப்டி அக்கௌண்ட் ஒருத்தர் எத்தனை அக்கௌண்ட் வேணாலும் நம்ம ஓப்பன் பண்ண முடியும். மினிமம் டெபாசிட் லிமிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5000. ஸோ 5000 நம்ம எவ்வளோ வேணாலும் டெபாசிட் பண்ணலாம். அண்டு மேக்ஸிமம் டெபாசிட் லிமிட் பார்த்திங்கன்னா 2 கோடி ரூபாய்க்கு கீழே சொல்கிறப்ப இதில் சொல்லியிருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் நமக்கு பொருந்தும். பட் அதுக்கு மேலேயே நம்ம டெபாசிட் பண்ணலாம். அது எல்லாமே பார்த்திங்கன்னா பல்க் டெபாசிட்டாக போகும். ஸோ 2 கோடி ரூபாய்க்கு கீழே நம்ம டெபாசிட் பண்ணோன்னா இதில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் நமக்கு அப்ளிகபிள் ஆகும். அண்டு சீனியர் சிட்டிசன்ஸ் 60 வயசுக்கு மேலே இருக்கீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ஜென்ரல் பப்ளிக்கு கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட்டோட கூடுதல் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அண்டு நமக்கு எஃப்டி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப நமக்கு பணம் தேவைப்படுறப்ப லோன் ஃபெசிலிட்டியும் இருக்குது. நம்ம டெபாசிட் பண்ணுற பணத்தை பொறுத்து லோன் அமௌண்ட் நமக்கு கிடைக்கும். டிடிஎஸ் அப்ளிகபிள். ஸோ நமக்கு கிடைக்கிற இன்கம் இருக்கு இல்லையா, அந்த இன்ட்ரெஸ்ட்டு அது டாக்ஸபிள் இன்கம். ஸோ அதுக்கு டிடிஎஸ் கட்டாயம் பிடிப்பாங்க. அதாவது ஒரு ஃபினான்ஷியல் இயரில் உங்களுக்கு கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டில் 10% டிடிஎஸ் பிடிப்பாங்க. அடுத்தது பே அவுட் ஆப்ஷன்ஸ். நமக்கு அதில் கிடைக்கிற வட்டியை எந்த முறையில் நம்ம வாங்கிக்கலாம். மாதம் வாங்கலாம், 3 மாதத்துக்கு ஒரு தடவை குவார்ட்டர்லியாக வாங்கலாம், இல்லை ரீஇன்வெஸ்ட்மெண்ட் டைப். ரீஇன்வெஸ்ட்மெண்ட் டைப்ன்றது பார்த்திங்கன்னா குமுலேட்டிவ். நமக்கு 3 மாதத்துக்கு ஒரு தடவை வட்டி சேர்ந்துட்டே இருக்கும். அது குமுலேட்டிவ் ஆகிட்டே வரும். அந்த வட்டிக்கு வட்டி கிடைக்கும். ஸோ நம்ம டென்யூர் சூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது முடிஞ்சதுக்கப்புறமா மொத்தமாக நம்ம வட்டியும் நம்ம டெபாசிட் பண்ண பணமும் சேர்த்து வாங்கிக்கலாம். அந்த மாதிரி வாங்குறப்ப பார்த்திங்கன்னா மந்த்லி வாங்குகிற இன்ட்ரெஸ்ட்டை விட குவார்ட்டர்லி வாங்குகிற இன்ட்ரெஸ்ட்டை விட கொஞ்சம் கூடுதல் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். பிகாஸ் நம்ம இன்ட்ரெஸ்ட்டை எடுக்காமல் அதுலேயே நம்ம வச்சுருக்கிறதுனால அந்த வட்டிக்கும் வட்டி கிடைக்கும். ஸோ அதனால் குமுலேட்டிவ் ஆப்ஷன் சூஸ் பண்ணும்போது கொஞ்சம் வட்டி நமக்கு கூடுதலாக கிடைக்கும். ப்ரீமெச்சூர் க்ளோஷர். இன்கேஸ் நீங்கள் ஒரு அமௌண்ட் டெபாசிட் பண்ணிட்டீங்க, பட் அந்த டென்யூர் முடியறதுக்குள்ளே நீங்கள் பணத்தை எடுக்கணும், ஒரு எமர்ஜென்சி தேவை அப்படின்றப்ப ப்ரீமெச்சூர் க்ளோஷர் பண்ணிக்கலாம். பட் அதுக்கான பெனால்ட்டி சார்ஜஸ் இருக்குது. நமக்கு கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட்டை விட 0.5 to 1% இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சி கொடுப்பாங்க. அது நம்ம டெபாசிட் பண்ணியிருக்கிற அமௌண்ட்டை பொறுத்து வேரி ஆகும்.
அண்ட் ஸ்பெஷல் எஃப்டிஸ்னு அவைலபிள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ 2 ஸ்பெஷல் எஃப்டி அவைலபிளா இருக்கு. ஒண்ணு வந்து 35 மாசத்துக்கான எஃப்டி, ஸ்பெஷல் எஃப்டி அண்ட் இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, 55 மாசத்துக்கான ஸ்பெஷல் எஃப்டி. இந்த மாதிரி ஸ்பெஷல் எஃப்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, லிமிட்டட் பீரியட்ல தான் அவைலபிளா இருக்கும். அண்ட் அதிகமான இன்ட்ரெஸ்ட் வந்து யூசுவலா வந்து ஸ்பெஷல் எஃப்டிஸ்க்கு கிடைக்கும். பட் இந்த முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஸ்பெஷல் எஃப்டிஸ்ல இன்னைக்கு ரிவைஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா 9th பிப்ரவரி. அதில வந்து இந்த 2 ஸ்பெஷல் எஃப்டிக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ட வந்து கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. ஸோ அது என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறதையும் நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். அண்ட் இதில சொல்லியிருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பெர்சன்டேஜ் பெர் ஆனம். இப்போ நம்ம டென்யூர் ஜெனரல் சிட்டிசனுக்கு எவ்வளோ அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு எவ்வளோ வட்டி கிடைக்குதுன்னு பார்க்கலாம். 7 நாள்லேருந்து 29 நாளுக்குள்ளே நீங்கள் டெபாசிட் பண்ணுறப்ப ஜெனரல் சிட்டிசனுக்கு 3%ம் சீனியர் சிட்டிசனுக்கு 3.5% கிடைக்கும். அண்ட் 30 நாள்லேருந்து 45 நாள் வரைக்கும் நீங்கள் டெபாசிட் பண்ணிங்கன்னா ஜெனரல் சிட்டிசனுக்கு 3.5%, சீனியர் சிட்டிசனுக்கு 4% கிடைக்கும். 46 நாள்லேருந்து 6 மாதம் வரைக்கும் நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜெனரல் சிட்டிசனுக்கு 4.5%, சீனியர் சிட்டிசனுக்கு 5% வட்டி கிடைக்கும். 6 மாதத்துக்கு மேலேருந்து 9 மாதம் வரைக்கும் நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜெனரல் சிட்டிசனுக்கு 5.75%ம் சீனியர் சிட்டிசனுக்கு 6.25%ம் வட்டி கிடைக்கும். 9 மாதத்துக்கு மேலே, அதாவது 9 மாதம் ஒரு நாளில் இருந்து லெஸ் தென் 1 இயர், ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜெனரல் சிட்டிசனுக்கு 6%ம் சீனியர் சிட்டிசனுக்கு 6.5%ம் வட்டி கிடைக்கும். ஒரு வருஷத்துலேருந்து 15 மாதத்துக்குள்ளே லெஸ் தென் 15 மந்த்ஸ் நீங்கள் டெபாசிட் பண்ணிங்கன்னா ஜெனரல் சிட்டிசனுக்கு 6.6% அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு 7.1% வட்டி கிடைக்குது. 15 மாதத்துலேருந்து லெஸ் தென் 18 மாதத்துக்குள்ளே நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜெனரல் சிட்டிசனுக்கு 7.10% அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு 7.60% கிடைக்குது. அடுத்தது 18 மாதத்துலேருந்து 21 மாதத்துக்குள்ளே நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜெனரல் சிட்டிசனுக்கு 7.25%ம் அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு 7.75%ம் வட்டி கிடைக்குது. இருக்கிற டென்யூர்லேயே இந்த டென்யூருக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான வட்டி வந்து இப்போ கிடைக்குது. அதாவது நமக்கு அந்த ஸ்பெஷல் எஃப்டியை விட இந்த டென்யூருக்கு தான் வந்து அதிகமான வட்டி கிடைக்குது. 21 மாதத்துலேருந்து லெஸ் தென் 2 இயர்ஸ் 11 மந்த்ஸ்க்குள்ளே நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 7% வட்டி ஜெனரல் சிட்டிசனுக்கு அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு 7.5%. அண்ட் அந்த ஸ்பெஷல் எஃப்டியான 35 மாதத்துக்கு நீங்கள் டெபாசிட் பண்ணிங்கன்னா ஜெனரல் சிட்டிசனுக்கு 7.15% அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு 7.65%. இது வந்து முன்னாடி 7.2%ம் 7.7%மா இருந்தது. இப்போது இன்றைக்கி ரிவைஸ் பண்ண இதில் வந்து பார்த்திங்கன்னா 0.05% வந்து குறைச்சிருக்காங்க. அண்டு 2 வருஷம் 11 மாதம் ஒரு நாளில் இருந்து 4 வருஷம் 7 மாதம் வரைக்கும் நீங்கள் டெபாசிட் பண்ணிங்கன்னா ஜெனரல் சிட்டிசனுக்கு 7% அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு 7.5%. 55 மாதம் இன்னொரு ஸ்பெஷல் எஃப்டி சொன்னேன் இல்லையா, அதில் நீங்கள் டெபாசிட் பண்ணுறப்ப ஜெனரல் சிட்டிசனுக்கு 7.20% அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு 7.7%. இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 7.25ம் 7.75ம் இருந்துச்சு. இதுலேயும் வந்து 0.05% வந்து குறைச்சிருக்காங்க. அண்டு 55 மாதத்துக்கு மேலேருந்து 5 வருஷம் வரைக்கும் நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா ஜெனரல் சிட்டிசனுக்கு 7% அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு 7.5% கிடைக்கும். 5 வருஷத்துக்கு மேலேருந்து 10 வருஷம் வரைக்கும் நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா ஜெனரல் சிட்டிசனுக்கு அதே 7% அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு மட்டும் 7.75% வட்டி கிடைக்கும். இதுதான் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸு. இப்போ நம்ம டெபாசிட் பண்ணுற பணத்துக்கு எவ்வளோ வட்டி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான கால்குலேஷன் பார்க்க போகிறோம். அதுலேயும் இந்த 18 மாதம் இதுக்கான கால்குலேஷன் பார்க்க போகிறோம். பிகாஸ் இருக்கிற டென்யூர்லேயே வந்து இந்த டென்யூருக்கு தான் அதிகமான வட்டி கிடைக்குது. ஸோ அந்த பீரியடில் நம்ம டெபாசிட் பண்ணோன்னா எவ்வளோ வட்டி கிடைக்கும் அப்படிங்கிற கால்குலேஷன் பார்க்கலாம். அதுவும் வந்து நம்ம இதில் குமுலேட்டிவ் ஆப்ஷன், அதாவது நம்ம அந்த டென்யூர் முடிஞ்ச உடனே வட்டி வாங்குகிறோம் அப்படிங்கிறப்ப எவ்வளோ கிடைக்கும் அப்படின்றதுக்கான ஆப்ஷன் தான் பார்க்க போகிறோம். பிகாஸ் அதில் தான் வந்து நமக்கு கொஞ்சம் அதிகமான இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கும். ஸோ டெபாசிட் பீரியட் வந்து 18 மாதம். நீங்கள் 18 மாதம் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு எவ்வளோ வட்டி கிடைக்கும். அதாவது 10,000 டெபாசிட் பண்ணுறீங்கன்னா ஜெனரல் சிட்டிசனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 18 மாதத்தில் 1,135 ரூபா வட்டியாக கிடைக்கும். சீனியர் சிட்டிசனுக்கு அதே 10,000 1,218 வட்டியாக கிடைக்கும். 25,000 டெபாசிட் பண்ணிங்கன்னா ஜெனரல் சிட்டிசனுக்கு 2,838 ரூபா கிடைக்கும் அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு 3,041 ரூபா வட்டியாக கிடைக்கும். 1,00,000 ரூபா நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜெனரல் சிட்டிசனுக்கு 11,350 ரூபா வட்டியாக கிடைக்கும் அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு 12,171 ரூபா வட்டியாக கிடைக்கும். 3,00,000 ரூபா டெபாசிட் பண்ணுறப்ப ஜெனரல் சிட்டிசனுக்கு 34,049 ரூபா கிடைக்கும் அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு 36,512 ரூபா வட்டியாக கிடைக்கும். 5,00,000 ரூபா நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா
ஜென்ரல் சிட்டிசனுக்கு ரூ. 56,747 வட்டியா கிடைக்கும். சீனியர் சிட்டிசனுக்கு ரூ. 60,852 வட்டியா கிடைக்கும். ரூ. 8,00,000 நீங்க டெபாசிட் பண்றப்ப ஜென்ரல் சிட்டிசனுக்கு ரூ. 90,796 கிடைக்கும். சீனியர் சிட்டிசன் அதே ரூ. 8,00,000 டெபாசிட் பண்ணீங்கன்னா ரூ. 97,362 வட்டியா கிடைக்கும். அண்ட் ரூ. 10,00,000 நீங்க டெபாசிட் பண்றீங்க அப்படின்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 18 மாசம் முடிவுல வட்டி மட்டும் ரூ. 1,18,496 கிடைக்கும். ப்ளஸ் நம்ம டெபாசிட் பண்ண அமௌண்ட்டும் கிடைக்கும். இதே சீனியர் சிட்டிசன் அதே ரூ. 10,00,000 டெபாசிட் பண்றீங்கன்னா 18 மாசம் முடிவுல உங்களுக்கு வட்டி மட்டும் ரூ. 1,21,702 கிடைக்கும். அண்ட் டெபாசிட் பண்ணா 10,00,000 சேர்ந்து கிடைக்கும். ஸோ 18 மாசத்துலயே நமக்கு அதிகமான வட்டி தரக்கூடிய ஒரு சேமிப்பு திட்டமா இது இருக்கு. நிச்சயமா இன்னைக்கு நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே. நன்றி, வணக்கம்.